வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லவிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டோர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். தேர்தல் முறைப்பாடுகள் 125 அதிகரிப்பு. சிரியாவின் ஹோம்ஸ் நகரிலிருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையினை மீள ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம். இனி விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக நியூசிலாந்திற்கு செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 75 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இவர்கள் 75 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 60 ஆண்களும் 9 பெண்களும் 6 சிறுவர்களும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவர்கள் பயணித்த பஸ் மற்றும் வேன் ஆகியனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதாகியுள்ள சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன கூறினார். 2013-2014 ஆண்டுக்கான யாவருக்கும் கல்வி சர்வதேச ஒழுங்குபடுத்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்வு நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன, யுனெஸ்கோவிற்கான புதுடில்லி மாநில அலுவலக பணிப்பாளர் சிக்கோரோ அம்யாகி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பரீட்சையில் சித்தியடைந்து வாழ்க்கையில் தோல்வியடையும் மாணவர்கள் உள்ளனர். பரீட்சையிலும் வாழ்க்கையிலும் சித்தி எய்தும் மாணவர்களை உருவாக்குவதற்கும் கல்வித்துறையை வலுவூட்டும் மாற்றம் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் ஆரம்பமாகியுள்ளது. இது தொடர்பில் நான் சந்தோஷமடைகின்றேன். கடந்த நாட்களில் வெளியான மனித அபிவிருத்தி தொடர்பான அறிக்கையில் 8 தெற்காசிய நாடுகளில் இலங்கையின் கல்வி உயர்மட்டத்தில் உள்ளது. இதற்கு பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். வவுனியா வேப்பங்குளம் பகுதியை சேர்ந்த ஒருவர் மதவாச்சி பகுதியில் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் ரம்பைக்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு 10:40 மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 125 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. மேல் மாகாணத்தில் அதிகளவிலான 33 முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டது. கம்பஹா மாவட்டத்தில் 14 முறைப்பாடுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 20 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் 10 முறைப்பாடுகளும், மாத்தறையில் 12 முறைப்பாடுகளும், ஹம்பாந்தோட்டையில் 6 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் 36 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பில் 26 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்தது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதன்மை இலக்கங்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு தமது பெயர்களின் முதல் எழுத்துக்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பதிவாளர் நாயகத்திடம் கருத்துக்களை கேட்டறியவுள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கெஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. பிறப்பு சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயருக்கு மாறாக தமது பெயர்களின் முதல் எழுத்துக்களில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளமை சட்டத்துக்கு முரணான விடயம் என கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டார். தேர்தலில் சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வாறான விடயத்தில் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதனை தவிர வேறு எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை எனவும் கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கூறினார். மேலும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகளை இணைத்து செயற்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகும் பட்சத்தில் வேட்பாளர்களை தேர்தலில் போட்டியிடுவதை தடுப்பது தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணையாளருடன் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை தேர்தல் தொடர்பில் அதிகப்படியான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு பணியகத்தின் தேசிய இணைப்பாளர் ரசாங்க ஹரிச்சந்திர தெரிவித்துள்ளார். பன்னிப்பிட்டிய பொல்வத்த பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இன்று காலை சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மகரகம போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மனித உரிமைகள் என்ற போர்வையில் சில நாடுகள் இலங்கையின் உள் விவகாரங்களுக்குள் தலையீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனா சென்றுள்ள வெளிவார அமைச்சர் பேரரசர் GL பீரிஸ் உள்ளிட்ட குழுவினரை சீன வெளிவார அமைச்சர் வான் ஜி சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக சீனாவின் ஜின்சுவா செய்தி வெளியிட்டுள்ளது. சீன உயர்மட்ட தலைவர்கள் பலரையும் வெளிவிவகார அமைச்சர் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் தேசிய இறைமை, சுயாதீன தன்மை என்பவற்றினை பாதுகாப்பதற்கு சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என சீன வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமது உள்ளக விவகாரங்களை தீர்ப்பதற்கு இலங்கை மக்களுக்கு காணப்படும் இயலுமை தொடர்பில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுக்கும் சீன உபஜனாதிபதி லீ யுவன்வாவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒமுனுகல காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட தேக்கு மரக்குற்றிகள் வன பாதுகாப்பு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டு வருவதனை அடுத்து விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையினை போலீசார், ராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தேக்கு மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோத மரக்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லோரி, மோட்டார் சைக்கிள் மற்றும் 6 துவிச்சக்கர வண்டிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய சுமார் 10 பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக புல்லுமலை வன பாதுகாப்பு உத்தியோகத்தர் தெரிவித்தார். ஒமுனுகல காட்டுப்பாதையில் மேற்கொண்ட சுற்றுவளைப்பின் போது சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெட்டு மரங்களும் சுமார் 10க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் ஏறாவூர் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட மரங்கள் யாவும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசாங்க மர கொடுத்த ஆவணத்துக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் விடுதலை செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 44 பேர் இன்று நாடு திரும்பவுள்ளனர். இந்திய இலங்கை கடற்பரப்பில் இன்று பகல் 12 மணியளவில் இந்த 44 இலங்கை மீனவர்களையும் பொறுப்பேற்க உள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். விடுதலை செய்யப்பட்டுள்ள 44 இலங்கை மீனவர்களின் 10 படகுகளும் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த வருடம் இறுதி பகுதியில் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா நாட்டை சேர்ந்த பூ வியாபாரிகள் பூ வியாபாரத்துறையின் பாரிய விற்பனை காலமான காதலர் தினத்தில் தமது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்காக தயாராகி வருகின்றனர். வருடாந்தம் காதலர் தினத்திலேயே பூக்களின் விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகமாக உள்ளதாக அல்வாரோ பகுதியின் முன்னணி பூ ஏற்றுமதி நிறுவனத்தின் முகாமையாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார். 2009 ஆண்டு வரை பூக்களின் விலையில் பாரிய சரிவு காணப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது பூக்களின் விலையில் 10% உயர்வு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடம் காதலர் தினத்தில் நல்ல விற்பனை இடம்பெறும் என எதிர்பார்ப்பதாகவும் கடந்த 2 வாரங்களில் பூக்களின் விற்பனை 30% உயர்ந்துள்ளதாகவும் பூ வியாபாரி ஒருவர் தெரிவிக்கின்றார். பொருளாதாரம் மற்றும் காலநிலை ஜனவரி மாதம் முதல் சீராக இருப்பதனால் பூக்களின் உற்பத்தியிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவிக்கின்றார். கொலம்பியாவின் பாரிய ஏற்றுமதியாக 480 ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படும் மலர் பண்ணையிலிருந்து 100 முதல் 500 மில்லியன் மலர்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. உலகின் முதலாவது பாரிய மலர் ஏற்றுமதி நாடாக நெதர்லாந்து உள்ளதுடன் தென் அமெரிக்கா உலகின் 2வது பாரிய மலர் ஏற்றுமதி நாடாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மலர்களுடன் பணியாற்றும் போது அது நல்ல மனநிலையை தருவதாக மலர்ச்சாலை ஊழியர் தெரிவிக்கின்றார். கடந்த 2013 ஆண்டில் $1.3 பில்லியன் பெறுமதியான 2 லட்சம் தொன்கள் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன.
விளையாட்டுச் செய்தி. உபாதை காரணமாக மகேல ஜெயவர்தன பங்களாதேசுடன் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளை மகேல ஜெயவர்தன உபாதைக்குள்ளாகியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மகேல ஜெயவர்தன போட்டித் தொடரிலிருந்து விலகி நாடு திரும்பவுள்ளார். இதேவேளை பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 20-20 முதலாவது கிரிக்கெட் தொடர் இன்று பங்களாதேஷ் சிண்டகோங் விளையாட்டரங்கில் இலங்கை நேரப்படி 4:30 ஆரம்பமாக உள்ளது. 20-20 கிரிக்கெட் தொடரில் உலக தரப்படுத்தலில் முதல் இடத்தில் உள்ள இலங்கை அணி தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு நடைபெறவுள்ள இரு போட்டிகளில் ஒரு போட்டியில் இலங்கை வெற்றி பெறுவது கட்டாயமாகும். அணி வீரர்களின் துடுப்பாட்டத்தின் மூலம் இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவது அவசியமாகும் என இலங்கை ஏ அணியின் தலைவர் உப்புல் தரங்க தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ஏ அணியுடன் நடைபெறவுள்ள உத்தியோகபூர்வ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கு முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே உப்புல் தரங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணியில் மிகவும் திறமை வாய்ந்த வீரர்கள் உள்ளனர். அவர்களில் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் காணப்படுகின்றமையை மறுக்க முடியாது. அத்துடன் இங்கிலாந்து அணியில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களும் இருப்பார்கள் என நம்புகின்றோம். இதனால் எதிரணியின் திறமை வாய்ந்த பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டு தமது திறமையை வெளிப்படுத்த எமது அணி வீரர்களுக்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என நான் நினைக்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.